சிறகடி காசை அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து முத்து வந்து ஒரு வேலை செஞ்சுருப்பாரு. ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகிருப்பாங்க. அவரை வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாரு. ஆனால் அருண் பார்த்தீங்க அப்படின்னா, யார் இடிச்சிட்டு போனாங்களோ அவங்கள துரத்திட்டு ஓடிருப்பாரு. இந்த நியூஸ் வந்து பப்ளிக்கில் பரவி அப்படியே டிவியில் வந்துடும். இதனால முத்துவை எல்லாமே பாராட்டுவாங்க. முத்து செஞ்சதான் நல்ல வேலை. அடிப்பட்டவரை தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றணும். அவர் உயிர் இல்லைன்னா போயிடும். இப்போ வந்து அடித்தவரை வந்து போய் துரத்தணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் செஞ்ச வேலையை எல்லாமே வந்து தப்பாக பேசினாங்க. இதனால் அருணை பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த வீட்டில் வந்து சொன்னனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மாமா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அருணோட அம்மா சீதா கிட்ட சொல்லுவாங்க. சீதா வந்து கோவப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாமா செஞ்சதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா கிட்ட கத்திட்டு இருப்பாங்க. இதில் வந்து முத்துவோட தப்பு ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா, சீதா வந்து இங்கே வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? கத்துனது மட்டும் இல்லாமல் சீதா வந்து மீனா கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மேலே ஒரு தப்பும் இல்லை. அவர் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அவரே மன்னிப்பு கேட்க ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்க அப்படின்னா பிடிவாதமாக இருப்பாங்க. இதனால சீதாக்கும் மீனாக்கும் திரும்ப வந்து சண்டை வரப்போகுது. ஸோ இந்த விஷயம் எப்படி போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.